மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு இணைந்த கணித பாட வேளையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய இணைந்த கணித பாட வேளையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமானது தரம் 13 வருகின்ற ஆள்கூட்டு கேத்திர கணிதத்திலே வருகின்ற நேர்கோடு சம்பந்தமான பாட விடயங்களாக இருக்கின்றது. எங்களது பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதமானது தரம் 12 ஆரம்பத்திலேயே கற்பிக்கப்பட்டு பின்னர் தரம் 13 முதலாம் தவணையிலே மீதமுள்ள விடயங்கள் கற்பிக்கப்படுவதற்கு ஏற்ற வகையிலே அந்த பாடத்திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆள்கூட்டு தளம் பற்றிய விடயங்கள் அல்லது புள்ளிகளுக்கு இடையிலான தூரங்கள் அல்லது கோடு ஒன்றின் படித்திறன் போன்றவை உங்களுக்கு பிரயோக கணித பகுதியிலே தேவைப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் அவற்றின் ஆரம்ப விடயங்களை தரம் 12 வைத்திருக்கின்றோம். அதனுடைய மேலதிக விடயங்களை நாங்கள் தரம் 13 வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்தை எங்களது குருகுலம் நிகழ்ச்சியிலே கற்க விரும்புகின்ற நீங்கள் தரம் 12 சில பாட வேளைகளை அவதானிக்க வேண்டியிருக்கும். அதே போன்று தரம் 13 சில பாட வேளைகளை நீங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கும். இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஆள்கூறுகள் சம்பந்தமாக ஆராய்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதாவது ஆள்கூட்டு தளத்திலே புள்ளிகளினுடைய ஆள்கூறுகள் போன்றவற்றை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். மேலும் ஆள்கூறுகள் தரப்படுகின்ற பொழுது அவற்றை இணைக்கின்ற விடயங்கள் போன்றவற்றை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்தை அட்சர கணிதத்துடன் இணைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இங்கு நாங்கள் காபுதர உயர்தரத்திலே இருக்கின்ற பகுதி அமைய இருக்கின்றது. அதாவது ஆள்கூட்டு தளத்திலே நேர்கோடு ஒன்றின் சமன்பாடு என்றால் என்ன, அந்த நேர்கோட்டினுடைய இயல்புகள், அந்த நேர்கோட்டுக்கான செங்குத்து தூரம் போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே ஆள்கூட்டு தளத்திலே புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் மேலும் நேர்கோடு ஒன்றின் சமன்பாடு போன்றவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நேர்கோடு ஒன்றின் தெக்காட்டின் சமன்பாடு சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த நேர்கோடு ஒன்றின் தெக்காட்டின் சமன்பாடு என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது என்னத்தை கருதுகின்றது என்றால், ஆள்கூட்டு தளத்திலே நீங்கள் கருதுகின்ற பொழுது, அதாவது ஆள்கூட்டு தளம் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆள்கூட்டு தளத்திலே நிறைய நேர்கோடுகள் எங்களுக்கு கீறக்கூடியதாக இருக்கும். இந்த ஆள்கூட்டு தளத்திலே இருக்கின்ற இந்த நேர்கோடுகளிலே ஏதாவது ஒரு புள்ளியை நாங்கள் எடுப்போமாக இருந்தால், இந்த புள்ளியினுடைய எக்ஸ், y ஆள்கூறுகளுக்கு இடையிலான தொடர்புதான் அந்த கோட்டினுடைய சமன்பாடு என்று சொல்லுவோம். ஆகவே இந்த எக்ஸ், y என்ற புள்ளிகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு காண்பது என்பது சம்பந்தமாகத்தான் இன்றைய பாட வேளையிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற ஒன்று, நேர்கோடு ஒன்றை வரைவதற்கு ஆக குறைந்தது 2 புள்ளிகள் தேவை. ஒரு புள்ளியினோடு நிறைய நேர்கோடுகளை வரையலாம். ஆயினும் ஒரு நேர்கோடை நாங்கள் வரையறுக்க வேண்டுமாயின் ஆக குறைந்தது 2 புள்ளிகளை நாங்கள் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த நேர்கோடு வரையறுத்த ஒன்றாக அமையும். ஆகவே இந்த தெக்காட்டின் சமன்பாட்டிலே நேர்கோடுகள் என்று கதைக்கின்ற பொழுது எங்களுக்கு நேர்கோடு சம்பந்தமாக 2 விடயங்கள் எங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அந்த விடயங்கள் என்ன என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் இங்கு பார்த்து கொள்ள போகின்றோம். அதாவது ஒரு 2 புள்ளிகள் தரப்படுகின்ற பொழுது அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அவ்வாறு இல்லாத விடத்து வேறதிகமான மேலதிகமான அல்லது வேறு வகையிலே 2 விடயங்கள் குறிப்பிடப்படும் பொழுதும் நாங்கள் இந்த நேர்கோடுகளின் சமன்பாடுகளை கண்டுகொள்ள முடியும். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக y-க்கு சமாந்தரமான நேர்கோடுகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆள்கூட்டு தளத்திலே x அச்சாக இருக்கின்றது, இது y அச்சாக இருக்கின்றது. இது உற்பத்தி நாங்கள் O என்று சொல்லுவோம். இது x அச்சாக இது y அச்சாக இருக்கின்ற பொழுது இங்கு நான் ஒரு நேர்கோட்டினை நான் கீறியிருக்கின்றேன். நான் கீறியிருக்கின்ற நேர்கோடானது இந்த y என்ற கோட்டுக்கு சமாந்தரமான ஒரு நேர்கோடாக இருக்கின்றது. ஆகவே இந்த y அச்சுக்கு சமாந்தரமாக இத்தகைய நிறைய நேர்கோடுகளை நான் கீறிக்கொள்ள முடியும்.
அவ்வாறு நான் கீறிக்கொள்ளுகின்ற பொழுது அந்த நேர்கோடுகள் அனைத்துமே வையச்சுக்கு சமாந்தரம். அந்த கோட்டினுடைய சமன்பாடுகள் என்ன வடிவத்திலே இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு தேவையான ஒன்று. பாருங்கள், இங்கு முதலாவதாக தரப்படுவது என்னவென்றால் வையச்சுக்கு சமாந்தரம். ஆகவே வையத்திற்கு சமாந்தரம் என்பது மாத்திரம் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை பெறுவதற்கு போதுமானது அல்ல. இன்னும் மேலதிகமாக ஒரு நிபந்தனை எங்களுக்கு தேவை. ஆகவே என்ன நிபந்தனை என்று சொன்னால், அந்த நேர்கோடு செல்லுகின்ற யாதுமொரு புள்ளியினுடைய ஆள்கூறுகள் எங்களுக்கு தேவை. யாதுமொரு புள்ளியினுடைய ஆள்கூறுகள், நான் இங்கு அது எக்ஸச்சை வெற்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகளை எழுதியிருக்கின்றேன். இது எக்ஸச்சை வெட்டுகின்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் A,0 என்று சொன்னால் அதனுடைய கருத்து, இது வையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கோட்டிலே எந்த ஒரு புள்ளியை நீங்கள் கருதுவீர்களாக இருந்தாலும் அந்த புள்ளியிலே இருக்கின்ற எக்ஸ் ஆள்கூறானது எப்பொழுதுமே A ஆகத்தான் இருக்கும். எக்ஸ் ஆள்கூறு எப்பொழுதும் ஒரு மாறிலியாக இருக்கும். அந்த மாறிலியினுடைய பெருமானம் A என்று சொல்லப்படும். ஆகவே இந்த கோட்டினுடைய சமன்பாட்டினை நாங்கள் x சமன் A என்று எழுதி கொள்ள முடியும். பாருங்கள், உருவில் தரப்பட்டுள்ள நேர்கோடு எல் மீது யாதுமொரு புள்ளியின் எக்ஸ் ஆள்கூறு A எனும் மாறிலி ஆவதோடு y ஆள்கூறு எந்த பெருமானத்தையும் எடுக்கும். ஆகவே இந்த நேர்கோட்டின் சமன்பாடு ஆனது x சமன் A என்ற வடிவிலே அமையப் போகின்றது. இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு x சமன் A என்ற வடிவத்திலே அமையப் போகின்றது. இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நேர்கோடானது ஒரு நேரத்திலே இந்த வையச்சாக வரும். ஆகவே வையச்சாக வருகின்ற பொழுது அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு இந்த ஏற்கு பதிலாக நாங்கள் 0 நாங்கள் இடுகின்ற பொழுது x சமன் 0 என்பது வையச்சினுடைய சமன்பாடாக இருக்கும். வையச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுகளை நாங்கள் கண்டது போல எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுகளையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இங்கு ஒரு நேர்கோடு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நிறைய நேர்கோடுகள் இருக்கும். ஆகவே மாணவ மாணவிகளே, இங்கும் 2 தரவுகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, ஒன்று எக்ஸ் அச்சிற்கு சமாந்தரம். எக்ஸ் அச்சிற்கு சமாந்தரம் என்பது மாத்திரம் அந்த கோட்டினுடைய சமன்பாட்டை எழுதுவதற்கு போதுமானதன்று. ஆகவே மேலதிகமாக ஒரு தரவு வேண்டும். அது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரம் y அச்சை எங்கே வெட்டுகின்றது அல்லது அந்த கோட்டிலே உள்ள யாதுமொரு புள்ளியினுடைய ஆள்கூறுகள். இந்த நேர்கோடு யாதுமொரு புள்ளியின் y ஆள்கூறு மாறிலியாவதோடு எக்ஸ் ஆள்கூறு எந்த பெருமானத்தையும் எடுத்துக்கொள்ளும். இதில் எக்ஸ் ஆள்கூறு எந்த பெருமானத்தையும் எடுக்கும், y ஆள்கூறு மாறிலியாக இருக்கும். ஆகவே இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு y சமன் b ஆக அமையும். b என்பது இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆள்கூறு. ஆகவே இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு y சமன் b ஆக அமையும். b என்பது எங்களது கணக்குகளிலே தரப்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் அதனை கண்டுகொள்ள முடியும். ஆகவே y சமன் 0 என்பது எக்ஸ் அச்சினுடைய சமன்பாடாக அமைகின்றது. கவனிக்க வேண்டிய விடயம், y சமன் 0 என்பது எக்ஸ் அச்சினுடைய சமன்பாடாகவும் எக்ஸ் சமன் 0 என்பது y அச்சினுடைய சமன்பாடாகவும் இருக்கும் என்பதை மாணவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுதல் நன்று. இப்பொழுது பாருங்கள், படித்திறன் எம்மும் வெற்றுத்துண்டு சியும் ஆக உள்ள நேர்கோட்டின் சமன்பாட்டை நாங்கள் காண இருக்கின்றோம். ஆகவே படித்திறன் என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இந்த பாட வேளைகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். படித்திறன் என்பது இந்த நேர்கோடானது நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணத்தின் டான் பெருமானம்தான் படித்திறன் என்று சொல்லுவோம். இந்த கோட்டினுடைய படித்திறன் தரப்பட்டிருக்கின்றது, வெற்றுத்துண்டு தரப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நான் ஆரம்பத்திலே கூறியது போல 2 விடயங்கள், ஒன்று படித்திறன், மற்றது வெட்டுத்துண்டு. படித்திறன் என்று சொன்னால் மாணவ மாணவிகளே, இந்த கோடு நேர் எக்ஸ் அச்சுடன் சாய்ந்திருக்கின்ற இந்த கோணத்தினுடைய அளவுதான் அந்த படித்திறன் என்று நாங்கள் சொல்லுவோம். வெட்டுத்துண்டு என்று நாங்கள் இங்கு ஆரம்பத்திலே கதைப்பது இந்த வையத்திலே வெட்டுகின்ற புள்ளியினுடைய
ஆள்கூறுகளைத்தான், அதாவது y ஆள்கூறுகளைத்தான் நான் இங்கு வெட்டுத்துண்டு என்று சொல்லுகின்றேன். வெட்டுத்துண்டு ஆனது நேராகவும் வரலாம், மறையாகவும் வரலாம். அதாவது இங்கு நேரை நான் காட்டியிருக்கின்றேன். அதாவது இந்த ஆள்கூறு சி என்று போட்டிருக்கின்றேன். இந்த தூரத்தை சியாக வரும். ஆகவே இந்த கோட்டினுடைய சமன்பாட்டை நாங்கள் எவ்வாறு காண்பது என்று பார்ப்போம். இந்த கோட்டினுடைய சமன்பாட்டை நாங்கள் காண்பது என்பது இந்த x, y ஆள்கூறுகளுக்கு இடையிலான தொடர்பை கொடுப்பதாக இருக்கும். இந்த x, y ஆள்கூறுகள் என்றால் என்ன? இந்த கோட்டிலே இருக்கின்ற யாதும் ஒரு புள்ளி, இந்த px, y என்பது இந்த கோட்டிலே இருக்கின்ற யாதும் ஒரு புள்ளி. அதாவது இது ஒரு மாறுகின்ற புள்ளியாக இருக்கும். x, y மாறுகின்ற பொழுது என்ன தொடர்புக்கு அமைய மாறுகின்றது என்பதுதான் அந்த கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கும். என்பது நேர்கோடு எல் மீது உள்ள யாதுமொரு புள்ளி. அந்த யாதுமொரு புள்ளி என்பது ஒரு மாறுகின்ற புள்ளி. இந்த நேர்கோடு எல்லினுடைய படித்திறன் எம், இந்த இரண்டு விடயங்களும் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதாவது நேர்கோட்டினுடைய படித்திறன் எம், அதே போன்று இந்த வெட்டுத்துண்டு சி என்ற இரண்டு விடயங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. மேலும் இந்த படித்திறனை நாங்கள் எவ்வாறு காண்பது என்று பார்ப்போமாக இருந்தால், எங்களுக்கு இது வெட்டுத்துண்டு என்று தெரிகின்ற காரணத்தினால் இந்த ஆள்கூறு 0, சி என்று வருகின்றது. ஆகவே படித்திறன் காண்பது எவ்வாறு? y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இந்த y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசத்தை நாங்கள் காணுகின்ற பொழுது மாறும் புள்ளி இருக்கின்றது, ஒரு தெரிந்த புள்ளி இருக்கின்றது. ஆகவே y சியின் கீழ் x 0 என்பது அந்த படித்திறனாக இருக்கின்றது. பாருங்கள், படித்திறன் m சமன் y சியின் கீழ் x 0. இதனை நான் சுருக்குகின்ற பொழுது மேலே y சி x 0 என்பது x ஆக கிடைக்கும். இதை நான் குறுக்கு பெருக்கம் செய்வேனாக இருந்தால் எனக்கு y சமன் mx சி என்பது எனக்கு கிடைக்கின்றது. இது ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. இது எத்தகைய நேர்கோடு? படித்திறன் எம்முடையதும் வெட்டுத்துண்டு சி உடையதுமான ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு. படித்திறன் எம்முடையதும் வெட்டுத்துண்டு சி உடையதுமான ஒரு நேர்கோட்டின் சமன்பாடாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு இப்பொழுது படித்திறனும் வெட்டுத்துண்டும் தருவார்களாக இருந்தால் நேரடியாக நேர்கோட்டின் சமன்பாட்டினை எங்களால் எழுதி கொள்ள முடியும். உதாரணமாக படித்திறன் 2 என்றும் வெட்டுத்துண்டு 4 என்றும் சொல்வார்களாக இருந்தால், படித்திறன் 2 என்றால் 2x, வெட்டுத்துண்டு 4 என்றால் சக 4. இதுதான் நேர்கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கும். இதற்கு எங்களுக்கு என்ன தேவை? படித்திறன் வெட்டுத்துண்டு என்பன தெரிய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை எழுதி கொள்ள முடியும். பாருங்கள், 0,5 என்ற புள்ளியில் y-அச்சை வெட்டுவதும் படித்திறன் 1/3 ஆக உள்ளதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு வெட்டுகின்ற புள்ளி தெரிந்திருக்கின்றது 0,5. அதே போன்று படித்திறனும் தெரிந்திருக்கின்றது 3/1 ஆக இருக்கின்றது. இரண்டும் தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நேரடியாகவே அந்த சமன்பாட்டை நாங்கள் எழுதி கொள்ள முடியும். அவ்வாறு எழுதி கொள்ள முடியும். அதனை நாங்கள் எவ்வாறு காண்பது என்று ஒரு முறை பார்த்து விடுவோம். பாருங்கள், இது y-ஆனது, இது y-அச்சு, இது x-அச்சாக இருக்கின்றது, இதுதான் c ஆக இருக்கின்றது. இது 0,5 ஆக இருக்கின்றபடியால் இந்த c-யினுடைய பரிமாணம் 5 ஆக இருக்கும். இங்கு px, y என்பது யாதுமொரு மாறுகின்ற புள்ளியாக இருக்கின்றது. இந்த கோட்டினுடைய படித்தன்னம் தந்திருந்தார்கள் 1/3 என்று, அதாவது எம்மினுடைய பரிமாணம் 1/3 என்று எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் நேரடியாக சமன்பாட்டை எழுதி கொள்ள முடியும். இந்த 1/3 என்பது y 5 பாருங்கள், y 5 x 0 வரும். ஆகவே இங்கு நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 1/3 சமன் y 5 x என்று கிடைக்கின்றது. ஆகவே y சமன் 1/3 x சக 5. இதனை பெற்றுக்கொண்ட முறையை நான் காட்டியிருக்கின்றேன். இவ்வாறு நீங்கள் பெற வேண்டும் என்பதல்ல, ஏற்கனவே நாங்கள் தந்திருக்கின்றபடியால் நீங்கள் m சமன் 1/3 c சமன் 5 ஆகவே y சமன் என்றும் நீங்கள் எழுதியிருக்க முடியும். 1/3x சக 5 இவ்வாறு நீங்கள் எழுதி கொண்டிருக்க முடியும்.
ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடிப்படையிலிருந்து செய்வதாக இருந்தால் இவ்வாறு செய்ய வேண்டாம், அல்லது நாங்கள் கற்றுக்கொண்டவற்றை பாவித்து செய்வதாக இருந்தால் நீங்கள் இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகளே, நீங்கள் காபோதர உயர்தரம் என்ற காரணத்தினால் நீங்கள் நேரடியாகவே இந்த சமன்பாட்டை நீங்கள் பாவித்து கொள்ள முடியும். நீங்கள் இவ்வாறு எழுதிய பின்னரும் உங்களது விடயங்களை நீங்கள் முன்வைத்து கொள்ள முடியும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாருங்கள், படித்திறன் எம்மும் தரப்பட்டுள்ள x1, y1 என்ற புள்ளியூடாக செல்வதுமான நேர்கோட்டினுடைய சமன்பாடு. அதாவது இந்த வெட்டுத்துண்டு தராமல், ஏன் நாங்கள் காபோதர சாதாரண தரத்திலே வெட்டுத்துண்டு என்பது கோடு ஆனது வையச்சை வெட்டுகின்ற புள்ளியினுடைய வையால் கூறுகின்ற நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். ஆயினும் இந்த உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெட்டுத்துண்டுகள் என்று வேறு விடயங்களையும் கற்க இருக்கின்ற காரணத்தினால் படித்திறன் எம்மும் தரப்பட்டுள்ள x1, y1 என்ற புள்ளியூடாக செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்பது எவ்வாறு என்று பார்த்து கொள்வோம். இங்கு பாருங்கள், இதுதான் தரப்பட்டுள்ள நேர்கோடாக இருக்கின்றது. இந்த தரப்பட்டுள்ள நேர்கோட்டினுடைய படித்திறன் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது எம் என்று. அதே போன்று இது செல்லுகின்ற புள்ளி a x1, y1 என்ற புள்ளியும் தந்திருக்கின்றார்கள். அதாவது நேர்கோடு செல்லுகின்ற புள்ளியொன்றும் அந்த படித்திறனும் தந்திருக்கின்றார்கள், நேர்கோட்டினுடைய படித்திறனும் தந்திருக்கின்றார்கள். நாங்கள் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்பதாக இருந்தால் அந்த நேர்கோட்டிலே ஏதாவது ஒரு மாறும் புள்ளியை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு மாறும் புள்ளி ஒன்றை நாங்கள் கருதுகின்ற பொழுது பாருங்கள், px, y என்பது ஒரு மாறும் புள்ளியாக இருக்கின்றது. இந்த மாறும் புள்ளியை நான் கருதுகின்ற பொழுது x, y என்ற ஆள்கூறுகளை நாங்கள் வழமையாக இட்டுக்கொள்வது வழக்கம். ஆகவே இந்த x, y என்ற ஆள்கூறுகளை நான் போட்டுக்கொண்ட பின்னர் எனக்கு ஒரு ஆள்கூறு தெரிந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஆள்கூறை நான் பாவித்து இந்த நேர்கோட்டினுடைய படித்திறனை நான் கண்டுகொள்ளலாம். ஆகவே இந்த நேர்கோட்டினுடைய படித்திறன் எம்மானது tan θ என்று சொல்லப்படுவதால் எம்மினுடைய பெருமானம் tan θ. ஆகவே நாங்கள் எம்மை எவ்வாறு காண்பது? இங்கு பாருங்கள், y y1 இன் கீழ் x x1 சமன் y y1 இன் கீழ் x x1 சமன் படித்திறன் எம்மாக இருக்கும். நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்வோமாக இருந்தால் y y1 சமன் எம் தரம் x x1 என்று கிடைக்கும். ஆகவே இவ்வாறு கிடைப்பதை நாங்கள் மேலும் சுருக்கி பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அவ்வாறு சுருக்குதல் தேவையில்லை. என்றாலும் ஒருமுறை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் இங்கு mx என்பது ஒன்று இருக்கின்றது. அத்துடன் சக இந்த y1 ஆனது மறுகரைக்கு செல்லுகின்ற பொழுது y mx1 என்பது எங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதுதான் அந்த நேர்கோட்டினுடைய இன்னுமொரு வடிவமாக இருக்கின்றது. இந்த வடிவம் y சமன் mx சக c என்ற வடிவத்திலே இருப்பதை நீங்கள் அவதானித்து கொள்ள முடியும். இப்பொழுது பாருங்கள், 2,3 என்ற புள்ளியூடாக செல்வதும் படித்திறன் 3 ஆக உள்ளதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த கோடு செல்லுகின்ற ஒரு புள்ளியினுடைய ஆள்கூறு தந்திருக்கின்றார்கள். அதே போன்று படித்திறன் தந்திருக்கின்றார்கள். இதனுடைய சமன்பாட்டை நாங்கள் எவ்வாறு காண்பது என்று பார்ப்போம். பாருங்கள், px, y என்ற புள்ளியினுடைய ஆள்கூறு a 2,3. அதே போன்று இந்த கோணம் அமைக்கின்றது θ என்று எடுத்திருக்கின்றோம். நாங்கள் இங்கும் அதனை θ என்று எடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த கோட்டினுடைய படித்திறன் என்பது இந்த tan θவுக்கு சமனாக இருக்கும். படித்திறன் என்பது இந்த tan θவுக்கு சமனாக இருக்கும். ஆகவே tan θவை நான் கண்டுகொள்ள வேண்டும். அதனை தந்திருக்கின்ற 3க்கு சமன் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே tan θ என்பது என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கமாக இருக்கின்றது. எதிர்பக்கம் என்பது y sin 3 கீழ் x sin 2 ஆக இருக்கும். ஆகவே y sin 3 கீழ் x sin 2 என்பது tan θ, அதாவது படித்திறனுக்கு சமனாக இருக்கின்றது. அதனுடைய பெருமானம் 3 ஆக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் 3 நாள் சுருக்குகின்ற பொழுது பாருங்கள், 3 தரம் x sin 2 ஆனது y sin 3க்கு சமனாக இருக்கின்றது. அதை நான் சுருக்குவேனாக இருந்தால் 3x sin 6 சமன் y ஆக இருக்கின்றது. ஆகவே 3x sin y sin 3 சமன் 0 இருக்கின்றது. இதுதான் அந்த தரப்பட்ட கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. 3x sin y sin 3 சமன் 0.
இந்த நாங்கள் கண்டதை சரியா பிழையா என்று தீர்மானிப்பதற்கும் எங்களுக்கு ஒரு வசதி இருக்கின்றது. நாங்கள் கணித்த சமன்பாட்டிலே இந்த தரப்பட்ட புள்ளியினுடைய ஆள்கூறுகளை நான் பிரதியிடுவேனாக இருந்தால் இந்த சமன்பாடு திருப்தியாக்கப்படல் வேண்டும். அதாவது எக்ஸுக்காக 2ஐயும் வையுக்காக 3ஐயும் நான் போடுகின்ற பொழுது எக்ஸுக்காக 2ஐ போட்டால் 6, வையுக்காக 3ஐ போட்டால் -3, மற்றது -3. ஆகவே இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 6 -3 என்பது 0 அமையும். ஆகவே நாங்கள் கணித்தது சரி ஆகும். இதனை நீங்கள் கணித்து காட்ட வேண்டும் என்பதல்ல, நீங்கள் கணித்ததை சரி என்று பார்க்க வேண்டும் என்பதல்ல. ஆயினும் எங்களது மன திருப்திக்காக நாங்கள் ஆரம்ப காலங்களிலே இவ்வாறு செய்து கொள்ளுதல் நன்று. அடுத்ததாக பாருங்கள், நேர் எக்ஸ் அச்சுடன் 45 பாகை அமைப்பதும் 3,2 என்ற புள்ளியினூடாக செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை கேட்டிருக்கின்றார்கள். இங்கு எக்ஸ் அச்சுடன் 45 பாகை, அதாவது நேர் எக்ஸ் அச்சுடன் 45 பாகை என்று சொல்வதன் கருத்து இதனுடைய படித்திறன் எம்மானது 1 என்பதாகும். இந்த கோட்டினுடைய படித்திறன் 1, அது 3,2 என்ற புள்ளியினூடாக செல்கின்றது. ஆகவே இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை நான் காண வேண்டாம். இங்கு பாருங்கள், இது 45 பாகை, இது 3,2 என்ற புள்ளி ஊடாக செல்லுகின்றது. ஆகவே 3,2 என்ற புள்ளி ஊடாக செல்லுகின்ற காரணத்தினால் இந்த சமன்பாட்டினை நான் எவ்வாறு காண்பது என்று ஒரு முறை கணித்து கொள்வேன். மாணவ மாணவிகளே, இந்த படங்களை நீங்கள் கீறுகின்ற பொழுது சரியாக தந்த விடயங்களை பிரதிபலிப்பது போல கீற வேண்டும் என்பது அல்ல. அதற்காகவே இந்த படத்தை நான் கீறியிருக்கின்றேன். இங்கு வாருங்கள், 3,2 என்றால் உண்மையில் இந்த புள்ளி எங்கு வரும் என்றால் இந்த ஒரு இடத்திலே வரும். ஆகவே இந்த கோட்டினை நீங்கள் கீறுகின்ற பொழுது 3,2 இவ்வாறு கீறியிருக்க முடியும். இதிலே 45 பாகை, அதே போன்று 3,2 என்ற புள்ளியினுடைய நாங்கள் இவ்வாறு குறித்திருக்க முடியும். இந்த அச்சுக்களை கூட நீங்கள் குறிக்க வேண்டும் என்பதல்ல. நீங்கள் நேரடியாக ஒரு கோட்டினை கீறிய பின்னர் இவ்வாறு இந்த அச்சுக்களின்றி இந்த கோட்டினை நீங்கள் கீறிய பின்னர் அந்த புள்ளியை குறித்த பின்னர் அதிலே ஒரு மாறுகின்ற ஒரு புள்ளியை நீங்கள் எடுத்து அந்த ஆள்கூரை நாங்கள் எழுதி கொள்ள முடியும். மாணவ மாணவிகள் கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த ஆள்கூட்டு தளத்திலே புள்ளிகளை சரியாக குறித்து கீறுவது உங்களிடம் எதிர்பார்க்கப்படுவதல்ல. ஆயினும் தேவையான இடங்களிலே தேவையான பொழுது புள்ளிகளை சரியாக குறிப்பது உதவியாக இருக்க, ஆயினும் இது நாங்கள் பகுத்தறிகின்ற ஒன்று என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த விடயங்களை நீங்கள் உள்வாங்கி அதன் மூலம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்க வேண்டும். ஆகவேதான் இங்கு m=1 என்றவுடன் நீங்கள் நேரடியாக இந்த படமொன்றியை நீங்கள் எழுதி கொள்ளலாம். m என்பது tan 45க்கு சமனாக இருக்கின்றது. y அந்த y-ஆள்கூறு, அதாவது இந்த y-ஆள்கூறு -2 என்ற காரணத்தினால் y -2 கீழ் x 3 என்பது இந்த tan 45 பெருமானம் 1 ஆக இருக்கும். ஆகவே இதுக்கு நாங்கள் 1 நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டாம். 1 நாங்கள் போட்டு சுருக்குகின்ற பொழுது இந்த 1னால் x 3 பெருக்குகின்ற பொழுது x 3, அதே போன்று y -2 என்றால் அதனுடைய பெருமானம் y -2. ஆகவே சுருக்குவீர்களாக இருந்தால் x y இந்த 2 இஞ்சால் வருகின்ற பொழுது 5 இருக்கும். இதுதான் அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது x y 5 என்றால் இதில் நீங்கள் y சமன் என்று பார்க்கின்ற பொழுது இங்கு y-ஐ நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் y-ஐ நாங்கள் மறுகரைக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது x 5 என்று கிடைக்கும். அதாவது படித்திறன் தெரிகின்றது, வெட்டு துண்டும் எங்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இதற்குரிய படத்தை நாங்கள் இப்பொழுது கீற வேண்டுமாக இருந்தால் இந்த கோடு மறை 5 என்ற புள்ளியினோடு செல்கின்ற ஒரு கோடாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்து கொள்ள முடியும். அதாவது இந்த வடிவத்துக்கு வந்துவிட்டால் அதனை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே மாணவ மாணவிகளே, நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த y-ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் x ஆள்கூறுகளின் வித்தியாசமானது படித்திறன். அந்த படித்திறனை இன்னும் ஒன்றுக்கு சமப்படுத்துகின்ற ஒன்று தான் இங்கு நடைபெறுகின்றது. பாருங்கள், படித்திறன் அதனை தரப்பட்ட படித்திறனுடன் சமப்படுத்துகின்ற பொழுது அந்த கோட்டினுடைய சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும்.
OX-உடன் 135 பாகை கோணத்தை ஆக்கி 3,2 என்ற புள்ளி ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை கேட்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த OX-உடன் 135 பாகை கோணத்தை ஆக்குகின்றது, 3,2 என்ற புள்ளியோடு செல்கின்றது. ஆகவே இந்த கோட்டினுடைய சமன்பாட்டை காண்பதற்கு இதிலே ஏதாவது ஒரு மாறும் புள்ளியினுடைய ஆள்கூறுகளை நான் போட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் இந்த அச்சுக்களை கீறாமல் தனியே இந்த 135 பாகை என்பதையும் அந்த புள்ளியையும் நீங்கள் குறித்து கணக்களை செய்திருக்க முடியும். மேலும் பாருங்கள், படித்திறன் எம்மானது tan θவாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே குறிப்பிட்ட ஒரு புள்ளியை எடுக்கின்ற பொழுது Px, y என்று எடுப்போமாக இருந்தால் இந்த y ஆள்கூறுகளின் வித்தியாசம் y சய 2, பாருங்கள் y சய 2 கீழ் x சய 3 ஆனது tan 135 பாகைக்கு சமனாக இருக்கும். tan 135 பாகை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பெருமானமானது மறை 1 இருக்கும். இதனுடைய பெருமானம் மறை 1 என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே மறை 1 நாங்கள் இதனை பெருக்குகின்ற பொழுது பாருங்கள், மறை 1 எக்ஸை பெருக்குகின்ற பொழுது மறை எக்ஸ், மறை 1 மறை 3ஐ பெருக்குகின்ற பொழுது சக 3 சமன் y சக 2 என்று கிடைக்கும். ஆகவே இதனை நான் சுருக்குவேனாக இருந்தால் எல்லாவற்றையும் ஒருவரைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அல்லது இந்த மறை எக்ஸை மறுகரைக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற விடையாக எக்ஸ் சக y சய 1, அதாவது இந்த எக்ஸை மறுகரையை கொண்டு போகின்ற பொழுது சகவாக வரும். இந்த 3 ஆனது அங்காலை செல்லுகின்ற பொழுது மறையாக வருகின்றது. எக்ஸ் சக y சய 1 என்பது எனக்கு கிடைக்கின்றது. இதில் நான் சுருக்குவேனாக இருந்தால் அல்லது வேறு வடிவத்தில் எழுதுவேனாக இருந்தால் y ஆனது மறை எக்ஸ் சக 1 என்று கிடைக்கும். மறை 1 எக்ஸ் என்பது படித்திறன் மறை 1 என்பது கருத்தாகும். அதே போன்று 1 என்பது வெட்டுத்துண்டாக இருக்கும். ஆகவே இந்த வெட்டுகின்ற புள்ளியினுடைய y ஆள்கூறு 1 இருக்கின்றது. அதேவேளை படித்திறனானது மறை 1 இருக்கின்றது. ஆகவே இந்த கோணங்கள் தரப்படுகின்ற பொழுதும் உங்களுக்கு படித்திறன்களை காண தெரிய வேண்டும். இங்கு நான் 135 பாகை 45 பாகை போன்ற விடயங்களை தந்திருந்தேன். அவ்வாறு இல்லாமல் வேறு விதமாக, அதாவது tan இன்வர்ஸ் என்று தரப்படுகின்ற பொழுதும் அல்லது சைன் இன்வர்ஸ் என்றோ அல்லது நேர்மாறு கோணங்களாக தரப்படுகின்ற பொழுதும் உங்களுக்கு கோணங்களை காண தெரிந்திருத்தல் வேண்டும். அதாவது அந்த கோணங்களை வைத்துக்கொண்டு படித்திறன்களை கண்டு நீங்கள் கணித்திருத்தல் வேண்டும். பாருங்கள், y-க்கு சமாந்தரமற்ற தரப்பட்டுள்ள x1 y1, x2 y2 என்ற புள்ளிகள் ஊடாக செல்லும் நேர்கோட்டினுடைய சமன்பாடு. அதாவது y-க்கு சமாந்தரமற்ற, ஏன் y-க்கு சமாந்தரமற்ற என்று சொல்லுகின்றோம் என்றால் சற்று பொறுத்து நாங்கள் அதனை கவனித்துக் கொள்ளுவோம். ஆகவே y-க்கு சமாந்தரமற்ற x1, y1, அதே போன்று x2, y2 என்ற புள்ளிகளுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். மாணவ மாணவிகளே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கோட்டினுடைய சமன்பாட்டை காண வேண்டுமாக இருந்தால் 2 விடயங்கள் தேவை. ஆரம்பத்திலே படித்திறனையும் வெட்டுத்துண்டையும் தந்திருந்தார்கள். இரண்டாவதிலே படித்திறன் தந்திருந்தார்கள், வெட்டுத்துண்டு தரவில்லை அல்லது என்னும் ஒரு புள்ளி தந்திருந்தார்கள். அடுத்ததாக 2 புள்ளிகள் தரப்படுகின்ற பொழுது நாங்கள் என்னென்ன விடயங்களை காண வேண்டும். இங்கு பிரதானமாக அமைவது 2 புள்ளிகளை தரப்படுகின்ற பொழுது அந்த கோட்டினுடைய படித்திறனை காண்பதாக இருக்கின்றது. இந்த கோட்டினுடைய படித்திறனை காணுகின்ற பொழுது இந்த மாறாத புள்ளி, அதாவது மாறுகின்ற புள்ளி x1, இந்த மாறுகின்ற புள்ளி x, y நாங்கள் கொண்டு இந்த படித்திறனை காணுகின்ற பொழுது அங்கே படித்திறனின் பெருமானம் x, yயிலான ஒரு கோவையாக வரும். அந்த கோவையை நாங்கள் சுருக்குகின்ற பொழுது x, yயிலே ஒரு தொடர்பொன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். அந்த x, yயிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற தொடர்பு தான் அந்த கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கும். பாருங்கள், இங்கு 2 புள்ளிகள் a, b என்ற 2 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 2 புள்ளிகளும் தெரிந்த புள்ளிகளாக இருக்கின்றன. இந்த புள்ளியினுடைய ஆள்கூறும் b என்ற புள்ளியினுடைய ஆள்கூறும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் காண வேண்டியது இந்த கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த கோட்டினுடைய சமன்பாடை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால்
இந்த கோட்டிலே ஏதாவது ஒரு புள்ளி நான் இந்த இடத்தில் தான் குறிக்க வேண்டும் அல்ல, எங்களுக்கு வசதியான ஒரு இடத்திலே நாங்கள் எக்ஸ்கமா வை என்ற ஒரு புள்ளியை நாங்கள் குறித்து கொள்ள முடியும். அவ்வாறு குறித்து கொண்ட பின்னர் படித்தரனை நாங்கள் சமர்ப்படுத்துகின்ற பொழுது y y1 கீழ் x x1 என்றோ அல்லது y y2 கீழ் x x2 என்றோ படித்தரனை நாங்கள் சமப்படுத்துகின்ற பொழுது இந்த படித்தரனை நீங்கள் காணுகின்ற பொழுது பாருங்கள் y y1 என்றும் நீங்கள் எழுதி கொள்ள முடியும், y y1 கீழ் x x1 என்று எழுதி கொள்ள முடியும். அதே போன்று y y2 கீழ் x x2 என்றும் நீங்கள் எழுதி கொள்ள முடியும். இதிலே ஏதோ ஒரு விதமாக நீங்கள் எழுதி கொள்ள முடியும். இவ்வாறு தான் நீங்கள் எழுத வேண்டும் என்பதல்ல. ஆனால் அவ்வாறு எழுதுகின்ற பொழுது எனக்கு எக்ஸ்கமா வையிலான ஒரு கோவை தான் கிடைக்கும். ஏன், இது y என்பது மாறுகின்ற ஒன்று, கீழே x என்பது மாறுகின்ற ஒன்று. x1 y1 தெரிந்தவை, அதே போன்று x2 y2 தெரிந்தவை. ஆயினும் y, x என்பது தெரியாத காரணத்தினால் ஒரு கோவை கிடைக்கின்றது. அந்த கோவையினை நாங்கள் இந்த படித்தரனுக்கு சமன் செய்கின்ற பொழுது, அதாவது இங்கு y2 y1 கீழ் x2 x1 என்ற அந்த படித்தரனுக்கு நாங்கள் சமன் செய்கின்ற பொழுது பாருங்கள், இதுதான் அந்த படித்தரன். இந்த பெருமானம் y2 y1 கீழ் x2 x1 என்பது எங்களுக்கு ஒரு பெருமானத்தை தரும். அந்த பெருமானம் படித்தரனாக இருக்கும். ஏன், y 2 என்ற ஆள்கூறும் y என்ற 1 என்ற ஆள்கூறும் தெரியும். அதே போன்று x2 என்ற ஆள்கூறும் x1 என்ற ஆள்கூறும் எங்களுக்கு தெரியும். அவ்வாறு தெரிகின்ற பொழுது அதனை சுருக்குவமாக இருந்தால் எனக்கு ஒரு பெருமானம் கிடைக்கும். இங்கு பாருங்கள், x2 ஆனது x1க்கு சமனாக இருத்தல் கூடாது. ஏன் x2 ஆனது x1க்கு ஏன் சமனாக இருத்தல் கூடாது என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஏன் சமனாக இருக்கக்கூடாது என்றால், x2 ஆனது x1க்கு சமனாக வருகின்ற பொழுது கீழே வருகின்ற எண்ணானது 1/0 என்று அமையும். அதாவது கீழே வருகின்ற எண்ணானது 0ஆக அமைகின்ற பொழுது அந்த எண்ணானது 1/0 என்று அமையும். 1/0 என்பது மெய்யெண் தொகுதியிலே வரையறுக்கப்பட்ட ஒரு எண் அல்ல. 1/0 என்பது மெய்யெண் தொகுதியிலே வரையறுக்கப்பட்ட ஒரு எண் அல்ல. 1/2 இருக்கின்றது, 1/3 இருக்கின்றது, 1/5 இருக்கின்றது. ஆனால் 1/0 என்பது மெய்யெண் தொகுதியிலே வரையறுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆகவே வரையறுக்கப்படாத ஒன்றை நாங்கள் கணக்குகளில் எடுக்கின்ற பொழுது அதை நாங்கள் செய்து கொள்ள முடியாது. ஏன், அது எங்களுக்கு தெரிய மாட்டாது. ஆகவே இதனை நாங்கள் சுருக்குவோமாக இருந்தால், நீங்கள் சுருக்குகின்ற பொழுது x x2 மறுகரைக்கு நாங்கள் கொண்டு செல்வோமாக இருந்தால் எனக்கு y y2 ஆனது, இங்கு பாருங்கள் y2 y1 கீழ் x2 x1 தரம் x x2, அதாவது இந்த கீழே இருக்கின்ற கோவை மறுகரைக்கு சென்று எனக்கு அந்த விடை கிடைக்கின்றது. மாணவ மாணவிகளை இதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் y y2 ஆனது இது படித்திறன் m தரம் x x2 என்றவாறு அமைவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த x1ம் x2ம் சமனாக வருகின்ற பொழுது இவ்வாறு நாங்கள் கோட்டினுடைய சமன்பாட்டை காண முடியாது. y ஆள்கூறுகள் சமனாக வருகின்ற பொழுது கோட்டினுடைய சமன்பாட்டை நீங்கள் இவ்வாறு கண்டுகொள்ளலாம். ஆயினும் x ஆள்கூறுகள் சமனாக வருகின்ற பொழுது, அதாவது கோடு y-க்கு சமாந்தரமாக அமைகின்ற பொழுது இந்த படிமுறைகளை பாவித்து நீங்கள் சமன்பாடுகளை காண முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த கணக்குகளை கையாளுகின்ற பொழுது நீங்கள் இத்தகைய பிழைகளை வளமையாக மாணவர்கள் விடுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே அதனை ஒரு முறை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் முடிவாக y-க்கு சமாந்தரமற்ற தரப்பட்டுள்ள x1 y1, x2 y2 என்ற புள்ளிகளுக்கூடாக செல்லும் நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை y y2 சமன், இங்கு பாருங்கள் y2 y1 கீழ் x2 x1 தரம் x x2 என்று நாங்கள் எழுதலாம். அல்லது மாணவர்களே, இதை நீங்கள் y y1 என்றும் நீங்கள் எடுப்பதை பொறுத்து வந்திருக்கும். y y1 ஆனது இங்கு y2 y1 கீழ் x2 x1 தரம், இங்கு உங்களுக்கு x x1 இவ்வாறும் இந்த சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஏன்,
நாங்கள் இங்கு y2 எடுத்ததுக்கு பதிலாக y1 எடுப்போமாக இருந்தால் எனக்கு y y1 ஆனது மறுகரையிலே x1 கீழ் என்று கிடைக்கும். ஆகவே இந்த படித்தனை நான் சமப்படுத்துகின்ற பொழுது எனக்கு இத்தகைய ஒரு சமன்பாடும் கிடைத்திருக்க முடியும், அல்லது மேலே குறிப்பிட்ட ஒரு சமன்பாடும் எனக்கு கிடைத்திருக்க முடியும். இதனை நான் சுருக்குவேனாக இருந்தால் y y1 ஆனது இங்கு பாருங்கள், இது m என்று கிடைக்கப் போகின்றது. m தரம் x x1 ஆக இருக்கும். இதனை நான் மேலும் சுருக்குவேனாக இருந்தால் எனக்கு y சமன் mx சக y1 mx1 என்ற வாரம் நான் இதனை சுருக்கி எடுத்துக்கொள்ள முடியும். ஆயினும் இவ்வாறு சுருக்கி எடுத்துக்கொள்ளுதல் நாங்கள் வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே அவதானித்துக் கொள்ளலாம். இதிலிருந்து எங்களுக்கு தெரிகின்ற வடிவமாக y சமன் mx சக c என்ற வடிவத்தை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். பாருங்கள், 2 புள்ளிகள் தந்திருக்கின்றார்கள். இந்த 2 புள்ளிகள் ஊடாக செல்லும் நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை கேட்டிருக்கின்றார்கள். இதனை நீங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே பாவித்த முறைகளை பாவித்து கொள்ளலாம், அல்லது ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் கண்டுகொள்ளலாம். பொதுவாக நான் இங்கு வினாக்களை செய்கின்ற பொழுது ஆரம்பத்திலிருந்தே கண்டுகொள்ளுகின்ற முறையினை கையாளுகின்றேன். ஏன் அவ்வாறு கையாளுதல் தான் உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். நீங்கள் பின்னர் விடயங்களை செய்கின்ற பொழுது, அது கணக்குகளை நீங்கள் கையாளுகின்ற பொழுது உங்களுக்கு கணித்தல்களுக்கு இலகுவாக நான் இந்த ஆரம்பத்திலிருந்து செய்வதை நான் உங்களுக்கு வழக்கமாகி கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், இந்த கோட்டினுடைய படித்தனை நான் செய்கின்ற பொழுது இங்கு பாருங்கள், y 1 இங்கு y 1 ஆனது மறுகரையிலே x 2 ஆக இருக்கின்றது. இங்கு இந்த படித்தரனானது 3 1 இங்கு பாருங்கள், இந்த ஆள்கூறு 3 இந்த ஆள்கூறு 1 ஆகவே 3 1 கீழ் அங்கு 2 இருக்கின்றது. ஆகவே 5 2 ஆகவே 5 2 நான் சுருக்குகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற விடையாக இந்த 5ஐயும் 2ஐயும் சுருக்குவேனாக இருந்தால் 7 கிடைக்கும். ஆகவே y 1 ஆனது 2 கீழ் 7 தரம் x 2 கிடைக்கும். நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 7y 7 சமன் 2x 4, அதாவது 2 பெருக்குகின்ற பொழுது 2x 4 என்று கிடைக்கின்றது. அனைத்தையும் நாங்கள் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்து சுருக்குகின்ற பொழுது 7y 2x 11 சமன் 0 என்று கிடைக்கும். இதுதான் இந்த கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. அல்லது நீங்கள் இதனை வேறு ஒரு விதமாகவும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். எவ்வாறு என்றால், தனியே படித்திறனை நீங்கள் கணித்த பின்னரும் இந்த கணக்குகளை செய்திருக்க முடியும். நீங்கள் படித்திறனை காண்பீர்களாக இருந்தால் 3 1 அதன் கீழ் 5 2 இதுதான் இந்த கோட்டினுடைய படித்திறனாக இருக்கும். இந்த கோட்டினுடைய படித்திறன் 2 கீழ் 7. ஆகவே படித்திறன் கண்ட பின்னர் நீங்கள் இந்த கோட்டினுடைய சமன்பாட்டை இன்னொரு மாதிரியும் நீங்கள் எழுதி கொண்டிருக்க முடியும். y 3 கீழ் x 5 ஆனது 2 கீழ் 7. இதை நீங்கள் சுருக்கினாலும் உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற விடை வந்திருக்கும். ஆகவே நீங்கள் எவ்வாறு செய்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் செய்கின்ற பொழுது ஏதோ ஒரு ஒழுங்கினை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் கைக்கொள்ளுகின்ற ஒழுங்கு என்பது இந்த ஆரம்ப படிமுறைகளை கைக்கொள்வதாக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், வெட்டுத்துண்டுகள் வடிவிலே நேர்கோடு ஒன்றின் சமன்பாட்டினை நாங்கள் காண இருக்கின்றோம். வெட்டுத்துண்டுகள் வடிவிலே நேர்கோடு ஒன்றின் சமன்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன், இந்த வெட்டுத்துண்டுகள் என்றால் என்ன என்ற விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். இந்த வெட்டுத்துண்டுகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது எக்ஸ் அச்சிலே அமைக்கின்ற வெட்டுத்துண்டினுடைய நீளம், அதே போன்று y அச்சிலே அமைக்கின்ற வெட்டுத்துண்டினுடைய நீளம் போன்றவை இங்கு அமைவதாக இருக்கின்றது. பாருங்கள், எக்ஸ் அச்சின் மீது வெட்டுத்துண்டு ஏயும் y அச்சின் மீது வெட்டுத்துண்டு பியும் ஆக உள்ள நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை எவ்வாறு பெறுவது என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எக்ஸ் அச்சின் மீது வெட்டுத்துண்டு ஏ, அதே போன்று y அச்சின் மீது வெட்டுத்துண்டு பி என்று சொன்னால், இங்கு பாருங்கள், எக்ஸ் அச்சிலே வெட்டுகின்ற அந்த புள்ளியினுடைய நீளம் இது ஏ ஆக இருக்கின்றது. y அச்சிலே வெட்டுகின்ற அந்த வெட்டுப்புள்ளியினுடைய நீளம் பி ஆக இருக்கின்றது. அதாவது இது எக்ஸ் அச்சிலே இருக்கின்ற எக்ஸ் அச்சு மீதான வெட்டுத்துண்டு என்றும், இது y அச்சிலே இருக்கின்ற y அச்சு மீதான வெட்டுத்துண்டு என்றும் நாங்கள் கொள்ளுவோம்.
எக்ஸ் அச்சு மீதான வெட்டுத்துண்டு என்பது இந்த எக்ஸ் அச்சிலே வெட்டுகின்ற புள்ளியினுடைய நீளம். அதேபோன்று y அச்சு மீதான வெட்டுத்துண்டு என்பது இந்த y அச்சிலே வெட்டுகின்ற புள்ளியினுடைய நீளமாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆள்கூறுகள் a, 0 என்று சொல்வோமாக இருந்தால் இந்த a என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் a, 0ஆகவும் b என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் 0, b என்றும் வரும். அதேபோன்று நேர்கோட்டினுடைய சமன்பாடு L = 0. இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு L = 0 என்று நாங்கள் கொள்வோம். இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை காண்பதற்கு நாங்கள் ஏற்கனவே கூறியது போல 2 விடயங்கள் தெரிதல் வேண்டும். இங்கு 2 விடயங்கள் தெரிகின்ற காரணத்தினால் நீங்கள் வழமை போன்று படித்திறனை கண்டும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதாவது இதிலே யாதுமொரு புள்ளி Px, y என்பதை எடுத்து அதிலிருந்தும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அல்லது நாங்கள் வேறு முறைகளையும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். பாருங்கள், இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட கோடாக இருக்கின்றது. இந்த தரப்பட்ட கோடு முன்னர் இருக்கின்ற படத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட கோடாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதில் ஒரு புள்ளியை நீங்கள் Px, y என்று எடுத்து அவ்வாறும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். அதாவது y⁻0 x⁻a என்பது அந்த படித்தனாக இருக்கும். அந்த படித்தனை நீங்கள் நேரடியாகவும் போட்டுக்கொள்ள முடியும். இந்த நீளம் b ஆக இருக்கின்றது, இந்த நீளம் a ஆக இருக்கின்றது. ஆகவே tan θ என்பது இந்த கோணம் b இன் கீழே. ஆகவே இது மறை b இன் கீழ் a என்று நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் கணித்திருந்தாலும் சரியாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு வருகின்ற விடையாக ay ஆனது மறை bx சக ab ஆக அமையும். இரண்டையும் நாங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் bxஐ மறுகரைக்கு கொண்டு வந்து நாங்கள் abயினால் பிரிக்கின்ற பொழுது x-இன் கீழே சக y-இன் கீழ் b = 1 என்ற சமன்பாடு கிடைக்கும். இது வழமையான முறை. இந்த வழமையான முறை தவிர்த்தும் நாங்கள் வேறு விதமாக செய்து கொள்ளலாம். பாருங்கள், இதுதான் எங்களுடைய கோடு. இந்த கோட்டிலே யாதாவது ஒரு புள்ளி நான் x, y என்று எடுத்துக்கொள்கின்றேன். ஆகவே இந்த நீளங்கள் இருக்கின்றன. இதிலிருந்து செங்குத்து கீறி இருக்கின்றேன் எம்மிற்கு. அதேபோன்று இதிலிருந்தும் நான் செங்குத்து கீறி இருக்கின்றேன். இந்த an-இன் கீழ் AO என்ற விகிதம், அதாவது an-க்கும் AO-க்கும் இடையிலான விகிதமானது Pn-க்கும் OB-க்கும் இடையிலான விகிதத்துக்கு இந்த விகிதத்துக்கு சமனாக இருக்கும். இது விகித சம பிரிப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த an-இன் கீழ் AO சமன், இதன் கீழ் இது என்ற விகிதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த an என்பது இதனுடைய நீளம் என்னவென்று சொன்னால் இந்த ஆள்கூறு a, இந்த ஆள்கூறு x என்பதால் இந்த நீளம் a⁻x ஆக இருக்கும். அதேபோன்று இந்த முழுவதின் நீளம் a ஆக இருக்கும். அதேபோன்று இந்த நீளத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அது y ஆக இருக்கின்றது, மற்ற நீளம் b ஆக இருக்கின்றது. அதை நாங்கள் குறுக்கே சுருக்குகின்ற பொழுது ab⁻bx ஆனது ay-க்கு சமனாக இருக்கும். ஆகவே bx ஆக ay = ab. அதை நாங்கள் சுருக்குவோமாக இருந்தால் x-இன் கீழே சக y-இன் கீழ் b = 1 என்ற விடை எனக்கு கிடைக்கும். இங்கு நான் விகிதசம பிரிப்பை நான் பாவித்திருக்கின்றேன். அவ்வாறு விகிதசம பிரிப்பைத்தான் நீங்கள் பாவிக்க வேண்டும் என்பதல்ல. ஆயினும் நான் ஒரு விளக்கத்திற்காக அல்லது மேலதிக விடயங்களை நீங்கள் கற்பதற்காக இந்த விடயத்தை நான் செய்திருக்கின்றேன். ஆகவே இதுதான் அந்த கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. x-இன் கீழ் a சக y-இன் கீழ் b. a என்பது இந்த x அச்சிலே வெட்டுகின்ற இந்த புள்ளியினுடைய ஆள்கூறு x-இன் கீழ் a. அதேபோன்று b என்பது அந்த அச்சிலே வெட்டுகின்ற புள்ளியினுடைய ஆள்கூறு y-இன் கீழ் b = 1 இருக்கின்றது. இதுதான் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு பாவிப்பது என்பது பார்த்து கொள்ளுவோம். பாருங்கள், OX மீது ஆக்கும் வெட்டுத்துண்டின் இருமடங்கு அளவான வெட்டுத்துண்டை OY மீது ஆக்கி 6,5 என்ற புள்ளியூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது நான் ஒரு வடிவத்திலே கீறியிருக்கின்றேன். இவ்வாறு தான் கீற வேண்டும் என்பதல்ல, நீங்கள் வேறு முறைகளை நீங்கள் கீறிக்கொள்ளலாம். ஆயினும் பாருங்கள், இந்த நீளம் a ஆக இருந்தால் இந்த நீளம் 2a ஆக இருக்கும். இது a, 0 என்றால் bயிலே வருவது 0,2a ஆகும். ஏன்? OX மீது ஆக்கும் வெட்டுத்துண்டின் இருமடங்கு, இந்த இதிலே ஆக்குகின்ற வெட்டுத்துண்டின் இருமடங்கு y அச்சிலே உருவாக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் முன்னர் கற்ற விடயத்தின்படி நேரடியாக நாங்கள் இந்த சமன்பாட்டை பாருங்கள் x-இன் கீழ் a சக y-இன் கீழ் 2a = 1 என்று எழுதி கொள்ள முடியும்.
இவ்வாறு எழுதிய பின்னர் முழுவதையும் நான் 2a பெருக்குவேனாக இருந்தால் இதற்கு 2x சக y சமன் 2a என்று கிடைக்கும். நான் a பெருமானத்தை காண வேண்டாம். a பெருமானத்தை காண வேண்டுமாக இருந்தால் இந்த ஆள்கூறுகளை நான் பிரதியிடுகின்ற பொழுது 2 தர எக்ஸுக்காண்டி மறை 6 பிரதியிட வேண்டாம். அதே போன்று yக்காக நான் 5 பிரதியிடுகின்ற பொழுது 2a கிடைக்கும். இது 12 சக 5 என்பது சய 7. ஆகவே a பெருமானம் மறை 7/2. a பெருமானம் மறை 7/2 என்றால் 2a பெருமானம் மறை 7 வரும். ஆகவே மறை 7 மறுகரைக்கு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற பொழுது 2x சக y சமன் சக 7 சமன் 0 என்பது இந்த கோட்டினுடைய சமன்பாடாக பெறப்படுகின்றது. இவ்வாறு தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல, நீங்கள் வேறு வகையிலும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். ஆயினும் இந்த தேற்றத்தை நீங்கள் பாவிப்பது இலகுவானதாக இருக்கும். அல்லது பாருங்கள், அதே படத்தை நான் வேறு ஒரு மாதிரியும் நான் கீறியிருக்க முடியும். ஏன், இங்கு எக்ஸ் அச்சிலே வெட்டு துண்டு இங்கு நாங்கள் வெட்டுவதாக கீறியிருந்தால் இது மறை a,0 இருக்கும். இது 0, மறை 2a ஆக இருக்கும். அதாவது a என்பது ஒரு நேரெண்ணாக எடுக்கின்ற பொழுது இவ்வாறு அமைகின்றது. a ஆனது நேரெண். அல்லது நீங்கள் இதனை a என்றும் அதனை 2a என்றும் நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இதற்கு நாங்கள் ஆரம்பத்திலே பாவிப்பது போல நாங்கள் பாவிப்போமாக இருந்தால் என்ன கிடைக்கும் என்றால், எனக்கு பாருங்கள், x மறை a y மறை 2a சமன் 1. இதனை நாங்கள் சுருக்குகின்ற பொழுது 2x சக y சமன் மறை 2a என்று கிடைக்கின்றது. இங்கும் மறை 6,5 என்ற புள்ளிகளை நாங்கள் பிரதியிடுகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற விடையாக a சமன் 7/2 கிடைத்தது. பாருங்கள், முன்னர் கிடைத்த விடையாக a பெருமானம் மறை 7/2 வந்தது. இங்கு வருகின்றது a ஆனது 7/2. அதனுடைய கருத்து என்ன? a ஆனது 7/2 என்றால் இந்த வெட்டுகின்ற புள்ளி மறைப்புள்ளியாக இருக்கின்றது. அதே போன்று இங்கும் வெட்டுகின்ற புள்ளி மறைப்புள்ளியாக இருக்கின்றது. முன்னர் நாங்கள் கணித்த போது நாங்கள் a நாங்கள் இந்த இடத்திலே குறித்திருந்தோம். அந்த இடத்திலே குறிக்கின்ற பொழுது ஏக்கு வந்த பெருமானம் மறையாக இருந்தது. அதன் கருத்து என்ன? நாங்கள் கீறிய படம் தவறானது. ஆகவே தான் அது மறையாக வந்தது. நாங்கள் கணக்குகளை செய்கின்ற பொழுது சரியாக பெருமானங்களை கணித்து செய்வதில்லை. பரும்படியாக ஒரு படத்தை கீறி விடைகளை கண்ட பின்னர் நாங்கள் அந்த விடைக்கேற்ப எங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் முன்னர் செய்தது அவ்வாறு செய்திருந்தோம். அவ்வாறு செய்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு மறை வந்திருந்தது. மறை வருகின்ற பொழுது எங்களுக்கு விளங்க வேண்டும், அவ்வாறு அல்ல படம் இவ்வாறு தான் என்று. அவ்வாறு தான் கீறியிருக்க வேண்டும் என்பதல்ல. நீங்கள் இவ்வாறு கீறியிருந்தால் உங்களுக்கு இந்த படத்துக்காக ஏக்காக மறை 7/2 என்று வரும். அதனை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது பாருங்கள், 2 விடைகளுமே உங்களுக்கு ஒன்றாக அமைவதை நீங்கள் காணலாம். நீங்கள் இவ்வாறு செய்கின்ற பொழுதும் உங்களுக்குரிய விடைகள் 2மே ஒன்றாக வரும். அதாவது இறுதி விடைகள் ஒன்றாகவே இருக்கும் என்பதை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் கீற வேண்டும் என்பதல்ல. நீங்கள் இந்த படத்தினை வேறு விதமாக நீங்கள் கீறியும் இந்த விடைகளை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் கீறியிருக்க முடியும், அல்லது நீங்கள் வேறு கீழும் நீங்கள் கீறியிருக்க முடியும். ஆகவே இந்த படத்தை வேறு வேறு விதமாக கீறி நீங்கள் இந்த விடை, அதாவது இந்த தரப்பட்ட விடை அல்லது இங்கு செய்யப்பட்ட விடை வருகின்றதா என்று ஒரு முறை அவதானித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக உற்பத்தி புள்ளியிலிருந்து நேர்கோட்டுக்குள்ள செங்குத்து தூரமும் அச்செங்குத்து OX-உடன் ஆக்கும் கோணமும் தரப்படும் இடத்து அக்கோட்டினுடைய சமன்பாட்டை நாங்கள் காண இருக்கின்றோம். இங்கு உற்பத்தி புள்ளியிலிருந்து நேர்கோட்டுக்குள்ள செங்குத்து தூரம், அதாவது இந்த உற்பத்தி புள்ளி, அந்த உற்பத்தி புள்ளியிலிருந்து நேர்கோட்டுக்கான செங்குத்து தூரம் P என்று சொல்லப்படுகின்ற தூரம், அந்த தூரம் தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இது OX-உடன் ஆக்குகின்ற கோணம், இந்த கோணம் θ என்று தரப்பட்டிருக்கின்றது. இந்த 2 விடயங்களும் தரப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த கோட்டினுடைய சமன்பாட்டை நாங்கள் எவ்வாறு காண்பது என்று பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், இந்த கோட்டினுடைய சமன்பாட்டை நான் காண வேண்டுமாக இருந்தால் இதிலே ஏதாவது ஒரு மாறும் புள்ளியை எடுத்து நான் அந்த மாறும் புள்ளியினுடைய x, y ஆள்கூறுகளுக்கு இடையிலான தொடர்பினை நான் கண்டுகொள்ள வேண்டும். இங்கு பாருங்கள், இந்த வினாவினை நான் அணுகுகின்ற முறையாக இதுதான் அந்த தரப்பட்ட கோட்டுக்கான செங்குத்து தூரமாக இருக்கின்றது.
இந்த செங்குத்து தூரம் P ஆக இருக்கின்றது. அதே போன்று இந்த கோட்டிலே ஏதாவது ஒரு புள்ளி, அதாவது மாறுகின்ற புள்ளி QX, Y என்று நான் எடுத்திருக்கின்றேன். இந்த கோணத்தை நான் ஆல்ஃபா என்று எடுப்பேனாக இருந்தால் எனக்கு கிடைக்கும் இங்கே இருக்கின்ற அந்த கோணம் 90 ஆல்ஃபாவாக இருக்கின்றது. இது 90ஆக இருக்கின்றது. ஆகவே இந்த கோணம் ஆல்ஃபாவாக இருக்கின்றது. ஆகவே பாருங்கள், இங்கு ஆல்ஃபா இருக்கின்றது, இது P இருக்கின்றது. இந்த புள்ளியினுடைய ஆள்கூறுகள் QX, Y இருக்கின்றது. இதிலே இந்த QX, Yக்கு இடையிலே ஒரு தொடர்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது. அந்த தொடர்பை எவ்வாறு காண்பது என்று பார்த்து கொள்வோம். பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஏசியினதும் QCயினதும் நீளங்கள் தெரியுமாக இருந்தால் நான் tan ஆல்ஃபாவினை சமப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்? tan ஆல்ஃபா தான் இந்த கோட்டினுடைய படித்திறன். இங்கு பாருங்கள், இந்த ஏசியினுடைய நீளத்தை நான் காண வேண்டும். இந்த நீளம் P ஆக இருக்கின்றது, இது 90 பாகையாக இருக்கின்றது, இது செம்பக்கமாக இருக்கின்றது, இந்த ஆல்ஃபாவுக்கு இது அயல் பக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நீளமானது P/cos ஆல்ஃபா, இந்த முழு நீளமானது P/cos ஆல்ஃபா என்று கிடைக்கும். P/cos ஆல்ஃபா என்று கிடைக்கின்ற பொழுது எனக்கு இங்கே இருக்கின்ற இந்த நீளமானது இது X, Y என்ற காரணத்தினால் இந்த P/cos ஆல்ஃபா, அதாவது P sec ஆல்ஃபாவிலிருந்து Xஐ கழிக்கின்ற போது வருகின்ற விடைக்கு இந்த நீளம் சமனாக இருக்கும். அதேபோன்று இந்த நீளமானது Y ஆக இருக்க போகின்றது. ஆகவே பாருங்கள், நான் இதனை சுருக்குகின்ற பொழுது tan ஆல்ஃபா என்பது, இங்கு tan ஆல்ஃபா என்பது இந்த நீளத்தின் கீழ் இந்த நீளமாக இருக்க போகின்றது. இந்த CA என்ற நீளம் நான் ஏற்கனவே கணித்திருக்கின்றேன். P sec ஆல்ஃபா sin X என்பது, அதே போன்று இது Y என்பது. இங்கு பாருங்கள், tan ஆல்ஃபா என்பது P sec ஆல்ஃபா sin X இன் கீழ் Y என்று வரும். இந்த tan ஆல்ஃபாவை நான் sin ஆல்ஃபாவின் கீழ் cos ஆல்ஃபா என்று எழுதி கொள்ள முடியும். இங்கு P இன் கீழ் cos ஆல்ஃபா என்ற காரணத்தினால் P sin X cos ஆல்ஃபா கீழே Y cos ஆல்ஃபா என்று கிடைக்கும். இங்கு இரண்டு பக்கங்களும் cos ஆல்ஃபா இருக்கின்றன. ஆகவே இந்த Yயினால் நான் பெருக்குகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற விடையாக Y sin ஆல்ஃபா சமன் P sin X cos ஆல்ஃபா என்று கிடைக்கின்றது. இந்த X cos ஆல்ஃபாவை நான் ஒரு பக்கம் கொண்டு வருவதாக இருந்தால் X cos ஆல்ஃபா சக Y sin ஆல்ஃபா சமன் P என்று கிடைக்கும். அதாவது இதிலே இந்த ஆல்ஃபாவாக இருக்கின்ற பொழுது இது X, Y என்றால் எனக்கு கிடைக்கின்ற விடையாக X cos ஆல்ஃபா சக Y sin ஆல்ஃபா சமன் அந்த செங்குத்து நீளம். இந்த செங்குத்து நீளம் என்னத்துக்கு சமனாக இருக்கின்றது? X ஆல் கூறுதர cos ஆல்ஃபா, Y ஆல் கூறுதர sin ஆல்ஃபா, இரண்டினதும் கூட்டுத்தொகை அந்த செங்குத்து நீளத்துக்கு சமன் என்ற ஒரு சமன்பாடு எனக்கு கிடைக்கின்றது. இதையே நான் இன்னுமொரு மாதிரி செய்வதாக இருந்தால் OA சமன், அதாவது இந்த OAயினுடைய நீளமான, இந்த நீளமானது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த நீளம் P sec ஆல்ஃபாவாக இருக்கின்றது. அதே போன்று இந்த OPயினுடைய நீளம் P cosec ஆல்ஃபாவாக இருக்கின்றது. ஆகவே Xன் கீழ் P sec ஆல்ஃபா, அதாவது இந்த நீளமும் இந்த நீளமும் தெரிகின்ற பொழுது இது P sec ஆல்ஃபா, இது P cosec ஆல்ஃபா என்ற அந்த நீளங்கள் தெரிகின்ற பொழுது எனக்கு தெரியும் Xன் கீழே சக Yன் கீழ் B சமன் 1 என்ற சமன்பாட்டை நான் பாவிப்பேனாக இருந்தால் Xன் கீழ் P sec ஆல்ஃபா சக Yன் கீழ் P cosec ஆல்ஃபா சமன் 1. இங்கு sec ஆல்ஃபா என்பது cos ஆல்ஃபா, அதே போன்று அங்கே இருக்கின்ற cosec ஆல்ஃபா என்பது sin ஆல்ஃபாவாக வரப்போகின்றது. ஆகவே பெருமானம் P ஆக அமையும். X cos ஆல்ஃபா சக Y sin ஆல்ஃபா சமன் P என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. இதற்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். நேர்கோடு ஒன்றிற்கு உற்பத்தி புள்ளியிலிருந்துள்ள செங்குத்து தூரம் 3 அலகுகளும் இச்செங்குத்து X அச்சின் நேர்த்திசையுடன் ஆக்கும் கோணம் 30 பாகையுமாயின் இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே பாருங்கள், இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்பது இந்த புள்ளி, இதில் யாதும் ஒரு புள்ளி P X, Yயை நான் எடுக்கின்ற பொழுது X cos 30 சக Y sin 30 என்பது இந்த செங்குத்து நீளத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே செங்குத்து நீளம் எங்களுக்கு தெரிந்திருக்கின்ற பொழுது செங்குத்து தூரம் 3 என்ற காரணத்தினால் நாங்கள் X தரம் cos 30 உடைய பெருமானம் வர்க்கமூலம் 3 ன் கீழ் 2
சக y sin 30 என்பது 1/2 சமன் 3 என்று நாங்கள் எழுதி சுருக்குகின்ற பொழுது எனக்கு வர்க்கமூலம் 3x சக y சமன் 6 என்று கிடைக்கும். இதுதான் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கும். இதனை நீங்கள் வேறு வழிகளிலும் கண்டுகொள்ள முடியும். நல்லது மாணவ மாணவிகளே, இன்றைய பாடவேளையிலே இந்த ஆள்கூட்டு கேந்திர விடயத்தில் வருகின்ற நேர்கோடு ஒன்றினுடைய சமன்பாடுகளை காண்பது சம்பந்தமாக நாங்கள் கண்டிருக்கின்றோம். இதன் அடிப்படை இந்த நேர்கோடு ஒன்றின் சமன்பாடு என்றால் 2 விடயங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் இந்த சமன்பாட்டை காண முடியும் என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். இதனுடைய வேறு வடிவங்களையும் கண்டிருந்தோம். நீங்கள் இந்த பாடங்களை நன்கு கற்பதுடன் மேலதிக பயிற்சிகளையும் செய்து கொண்டு இந்த இணைந்த கணிதத்திலே நீங்கள் மென்மேலும் நன்மையுடைய உரிய முயற்சிகளை செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாட வேளையை நான் இனிதை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.